வணக்கம். இந்தியால அடுத்து 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு 8 மாசத்துல நடைபெறவிருக்கிறது. 2027 பிப்ரவரி, மார்ச்ல உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், கோவா, மணிப்பூர், பஞ்சாப் இந்த 5 மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது. ஒரு 8 மாசம் தான் இருக்குது அப்படின்றதுனால, தற்பொழுது இருந்து அந்த மாநிலத்தினுடைய நிலவரம் எப்படி இருக்குது, எந்த கட்சிக்கு சார்பா போகுது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல நாம நாட்டினுடைய பெரிய மாநிலமா இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல 403 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. தற்பொழுது 2வது முறையா பாஜகவினுடைய ஆட்சி நடக்குது. மாநிலத்தினுடைய முதல்வரா யோகி ஆதித்யநாத் இருக்கிறாரு. இன்றைக்கு டேட்ல உத்தரப்பிரதேசத்துல சட்டமன்ற தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீப் டவுன் அனலைசிஸ் அவர்களினுடைய லேட்டஸ்டான கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டு இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த மட்டும் பாஜக, சமாஜ்வாதி பார்ட்டி, பகுஜன் சமாஜ் பார்ட்டி, காங்கிரஸ் இன்னும் சில குட்டி குட்டி கட்சிகள் அங்க களத்துல இருக்கிறாங்க. யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். டீப் டவுன் அனலைசிஸினுடைய உத்தரப்பிரதேசம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவு 403 தொகுதிகள் அப்படின்ற பொழுது 202க்கு மேல வெற்றி பெறுபவர்கள் ஆட்சி பிடிப்பார்கள் மெஜாரிட்டியோட. யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பிஜேபி 259 இடங்களையும், சமாஜ்வாதி பார்ட்டி மற்றும் காங்கிரஸ் 140 இடங்களையும், மற்றவர்கள் 4 இடங்களையும் வெற்றி பெறுவார்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு கிளீனான மெஜாரிட்டியில பிஜேபிக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 202க்கு மேல பிடித்தாலே மெஜாரிட்டி, இவர்கள் 259 இடங்களை பிடிப்பார்கள் சொல்லியிருக்காங்க. மீண்டும் 3வது முறையா பாஜகவினுடைய ஆட்சியே உத்தரப்பிரதேசத்துல தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீப் டவுன் அனலைசிஸ். பிஜேபி 259, காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி பார்ட்டி 140, மற்றவர்கள் 4ன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், இன்றைய டேட்ல பிஜேபி தான் முன்னாடி இருக்கிறாங்க. ஒரு கிளீனான மெஜாரிட்டியில் இருக்கிறாங்க. இது வரக்கூடிய மாதங்கள்ல எந்த பக்கம் மாறுது, அப்படியே தொடருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.